ஓம் சாந்தி. ஜனவரி 9, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். நினைவு செய்தலிலும் கற்பதிலும் இயலுமானவரை கவனம் செலுத்துங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிக பெரிய வியாபாரிகள். எனவே எதை பற்றி நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்தவும் சிந்திக்கவும் வேண்டும்? பதில்: எப்பொழுதும் உங்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் இதை பற்றி சிந்திக்காதுவிட்டால் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆக வேண்டும். நீங்கள் பின்னர் தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற உங்கள் ராஜ்ய ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு இழப்பீர்கள். எனவே தந்தையுடன் ஒரு சிறந்த பேரத்தை செய்யுங்கள். தந்தையே அருள்பவர். குழந்தைகளாகிய நீங்கள் சுதாமாவை குசைலரை போன்று ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு இந்த பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது ஓர் ஆன்மீக ஒன்று கூடல் அல்ல. உங்கள் முன்னால் அமர்ந்திருப்பவர் ஓர் ஆசிரமத்தின் தலைவரோ அல்லது ஒரு சந்நியாசியோ அல்ல. சுவாமி உங்களுடன் குழப்பமடைகின்றார் என்ற பயத்திற்கான கேள்வியே கிடையாது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒரு சாதுவை அல்லது சந்நியாசியை தங்கள் வீட்டிற்கு அழைக்கும் பொழுது அவருடைய பாதங்களை கழுவி அந்த நீரை பருகுகிறார்கள். அவர் தந்தையாவார். வீட்டில் குழந்தைகள் எப்பொழுதாவது தங்கள் தந்தையிடம் பயப்படுவதுண்டா? நீங்கள் உங்கள் தந்தையுடன் உணவருந்தி பருகி விளையாடுகின்றீர்கள். நீங்கள் அதை சந்நியாசிகளுடன் அல்லது குருமார்கள் போன்றோருடன் செய்வதுண்டா? அங்கு நாள் முழுவதும் நீங்கள் குருஜி குருஜி என்று கூறுகிறீர்கள். இங்கு நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. அவரே தந்தையாவார். நீங்கள் ஆசிரியரின் ஆஸ்தியை ஆசிரியரிடமிருந்தும் குருவின் ஆஸ்தியை குருவிடமிருந்தும் பெறுகின்றீர்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் சொத்தை பெறுகின்றீர்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவர் ஒரு வாரிசு ஆகின்றார். இங்கு கூட நீங்கள் தந்தையை இனம் கண்டு கொள்ளும் பொழுது தந்தையின் குழந்தைகளாகி பின்னர் சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். எவ்வாறு அவர் எவரிடமிருந்து இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்க ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் யார் என்பதையும் தாங்கள் யாரை வழிபடுகிறார்கள் என்பதையும் பற்றி மக்கள் முற்றிலும் சிந்திப்பதே இல்லை. அவர்கள் ஒரு சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கத்தின் மீது நீரை அபிஷேகம் செய்து வீடு திரும்புகிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. நீங்கள் மரண பூமியின் அந்த சரீரங்களை நீக்கி அமரத்துவ தாமத்திற்கு செல்வீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இப்பொழுது உள்ளது. பேறு மிகவும் பெரியதாகும். பக்தி மார்க்கத்தில் முற்றிலும் எந்த பேரும் கிடையாது. பாபாவே கூறுகின்றார், நான் 12 குருமார்களை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அது நேர விரயம் என்பதையும் உண்மையில் தான் தொடர்ந்தும் மேலும் அதிகமாக கீழிறங்கினார் என்பதையும் இவர் இப்பொழுது புரிந்து கொள்கிறார். எவ்வாறாயினும் அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எவர் மீதும் எந்த விரோதத்தையும் கொண்டிருப்பதில்லை. நாங்கள் ஒரே ஒரு தந்தை மீது மாத்திரம் அன்பை கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த வகுப்பறைக்குள் வரும்பொழுது இந்த படங்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனெனில் அவ்வாறு ஆகுவதற்கே நீங்கள் கற்கின்றீர்கள். எவ்வாறு இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, குழப்பம் அடையாதீர்கள். தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இருப்பினும் சிலர் ஞானத்தை கேட்கும் பொழுது ஞானத்தால் வியப்படைந்து மற்றோருக்கும் அதை கூறி பின்னர் ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் பின்னர் மாயைக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள்.
தங்கள் ராஜ்யத்தை கொண்டிருந்துவிட்டு சென்று வேறொரு ராஜ்யத்திற்கு உரியவர்கள் ஆகின்ற துரோகிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தந்தை உங்களை முயற்சி செய்வதற்கு அதிகளவு தூண்டுகின்றார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதிகளவு அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் பல தானங்களை செய்கிறார்கள், பெருமளவு புண்ணியத்தை செய்கிறார்கள், யாத்திரைகள் சென்று விரதமும் இருக்கிறார்கள். அச்சா, ஒருவர் ஒரு காட்சியை கண்டால் அதில் என்ன உள்ளது? அவர்கள் மேலேறுகின்ற ஸ்திதிக்கு செல்லவில்லை. உண்மையில் அவர்கள் மேலும் கீழிறங்குகின்ற ஸ்திதிக்குள் வந்தார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மேலேறுகின்ற ஸ்திதியாகும். மற்ற அனைவருக்கும் அது கீழிறங்குகின்ற ஸ்திதியாகும். ஞானம் பிரம்மாவின் பகல் எனவும் பக்தி பிரம்மாவின் இரவு எனவும் குருமார்கள் கூறுகிறார்கள். இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. நீங்கள் ஞானத்தின் மூலமாக சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு அத்தகைய இலகு ஞானத்தை கூறுகின்றார். நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கினீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஆத்மாக்கள் கூறுகிறார்கள், ஓ அழிவற்ற தந்தையே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அதில் முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் உள்ளடங்குகின்றன. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் முற்றிலும் எதையும் அறியாதிருந்தீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மேலும் தேடிக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பாடுவதுண்டு, ஓ கடவுளே, கருணை காட்டுங்கள். அதில் அர்த்தம் இல்லாததுடன் சுவையற்றது. நீங்கள் கடவுள் என்று கூறும் பொழுது நீங்கள் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்வதில்லை. அதி மேலான சிவ் பாபா என்று கூறியவுடன் நீங்கள் உடனடியாக உங்கள் ஆஸ்தியை நினைவு செய்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சத்யுகத்தில் ராமராஜ்யம் இருக்கிறது. அது இப்பொழுது கலியுகமாகும். சத்யுகத்தில் மிக சொற்ப மனிதர்களே இருந்தார்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இருந்தது. அங்கு அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. இங்கு மக்கள் அமைதியை தேடி தொடர்ந்தும் அலைந்து திரிகின்றார்கள். அவர்கள் அதிக அளவு பணத்தை மாநாடுகள் போன்றவற்றில் செலவிடுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு எழுத முடியும், அவரே அமைதி கடலும் தூய்மை கடலும் அத்துடன் செழிப்பின் கடலும் ஆவார். அவரிடமிருந்தே அனைத்தும் பெறப்படுகின்றன. நீங்கள் சத்யுகத்தில் பெரும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அங்கு உலகில் அமைதி இருந்தது. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் பரந்தாமமாகிய தங்கள் வீட்டில் அமைதியை அனுபவம் செய்கிறார்கள். உலகில் நாங்கள் மாத்திரம் இருந்த பொழுது அமைதி, சந்தோஷம் உட்பட அனைத்தும் அங்கு இருந்தன. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அத்தகைய சொர்க்கத்தை பற்றி அவர்கள் சமய நூல்களில் என்ன எழுதி உள்ளார்கள் என பாருங்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் எந்த கேள்விகள் போன்றவற்றையும் கேட்க அவசியம் இல்லாதவாறு நான் உங்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றேன். அனைத்திற்கும் முதலில் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். அதாவது வந்து பழைய உலகை புதியதாக்குங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் முற்றிலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நூல் சிக்குப்பட்டு கொண்டுள்ளது. அதை இப்பொழுது சிக்கெடுத்து சீராக்க வேண்டும். பக்தியில் அவர்கள் பல்வேறு விக்கிரகங்களை உருவாக்கி உள்ளார்கள். அவர்கள் கிருஷ்ணருக்கு சக்கரத்தை கொடுத்து அதன் மூலம் அவர் அகாசுரன், பக்காசுரன் போன்ற அசுரர்களை கொன்றதாக காட்டியுள்ளார்கள். அவர் வன்முறையாளரா? அவர்கள் பின்னர் அவர் இன்னென்னாரை கடத்தியதாக கூறுகிறார்கள். அவர்கள் அவரை இரட்டை வன்முறையாளர் ஆக்கிவிட்டார்கள். அது ஓர் அற்புதமாகும். அது சமய நூல்களை எழுதியுள்ளவர்களின் புத்தியின் அற்புதமாகும். பின்னர் அவர்கள் அவரை வியாச கடவுள் என்று அழைக்கிறார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார்,
என்னை நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. பாபாவை நினைவு செய்யாத பலர் இருப்பதால் நீங்கள் யோகத்தில் அமருமாறு செய்யப்படுகிறீர்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் நேரம் இருப்பதில்லை. எவ்வாறாயினும் இங்கு உங்கள் வேலையை செய்யும் பொழுதும் நீங்கள் பாபாவை உங்களுடைய புத்தியின் மூலம் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அன்பிற்கினியவராகிய எனது காதலிகள், நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன், மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து உங்களை என்னுடன் மாத்திரம் இணைத்துக் கொள்ளுங்கள். உணவு உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் நான் ஓர் ஆத்மா என்ற பழக்கத்தை பதிய வைத்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இந்த விஷயங்களை சில சதங்கள் பெறுமதிக்கு கூட நினைவு செய்தல் மிகவும் எளிமையாக இருப்பது பெறுமதிக்கு கூட ஏற்றுக்கொள்ளாததுடன் என்னை நினைவு செய்வதும் இல்லை. நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் போன்றோரை நினைவு செய்கிறீர்கள். ஆனால் உங்களால் என்னை நினைவு செய்ய முடிவதில்லை. உண்மையில் இப்படி கூறுவது தவறு. எவரையாவது விசேஷமாக எனக்காக தியானத்தை நடத்த செய்யுங்கள். பாபா வந்து நேரடியாக கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தை முன்னைய கல்பத்திலும் உங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்தினார். அவர் இப்பொழுது கூறுகின்றார், ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் என்னை சந்தித்துள்ள இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய குழந்தைகளே, உங்களுடைய 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன. வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கு நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். விகாரத்தில் ஈடுபடுவதன் காரணமாக நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தூய்மையாகாது விட்டால் ஒரு குறைந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்து 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். இதுவே சுயதர்ஷன சக்கரமாகும். எவருக்கும் இதன் அர்த்தம் தெரியாது. நீங்கள் சங்கை ஊத வேண்டும். இவை ஞான விஷயங்கள். இவர் சொர்க்கத்தை படைப்பவராகிய உங்கள் எல்லையற்ற தந்தை ஆவார். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் மேலேறும் ஸ்திதிக்குள் செல்வீர்கள். இது அத்தகைய ஓர் இலகுவான விஷயம். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களும் இங்கு வருகின்றார். நீங்கள் இப்பொழுது மிகவும் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். ஏன் நீங்கள் செல்வத்தின் பின்னால் துரத்திச் செல்கிறீர்கள்? அச்சா, நீங்கள் ஒரு மாதத்திற்கு 100,000 அல்லது 200,000 சம்பாதித்தாலும் அவை அனைத்தும் முடிவடைய உள்ளன. உங்கள் குழந்தைகளும் அதை பயன்படுத்துவதற்கு இருக்க மாட்டார்கள். உங்களுடைய மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் அதிலிருந்து உண்பார்கள் என்ற பேராசை உள்ளது. அவர்கள் அனைவரும் அதே குடும்பத்தில் மறுபிறவி எடுப்பார்கள் என்பதல்ல. அவர்கள் எங்கு மறுபிறவி எடுப்பார்கள் என்று உங்களால் கூற முடியாது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் குறைந்த அளவு முயற்சியை செய்தால் பிரஜைகளின் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவதுடன் உங்களுக்கு அதிக அளவு இழப்பும் நேரிடும். எனவே நீங்கள் லாப நஷ்டத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டும். வியாபாரிகள் பெருமளவு பாவத்தை செய்கிறார்கள். எனவே அவர்கள் நிச்சயமாக புண்ணியத்திற்காக சிறிதளவை ஒதுக்கி வைக்கிறார்கள். இது அரிதாகவே சிலர் செய்கின்ற அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வியாபாரமாகும். நீங்கள் தந்தையுடன் நேரடியாக இந்த பேரத்தை செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அவரே அருள்பவர். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசியை கொடுக்கின்றீர்கள். தந்தையோ உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அதனுடன் ஒப்பிடும் பொழுது இது ஒரு கைப்பிடி அரிசியாகும். நீங்கள் அனைவரும் குசைலர் சுதாமா ஆவீர்கள்.
நீங்கள் எதை கொடுத்து எதை பெறுகின்றீர்கள்? நீங்கள் உலக ராஜ்யத்தை பெற்று உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஒரே ஒரு பாரத தேசம் மாத்திரமே இருக்கும் என்று உங்களின் புத்தி கூறுகிறது. தத்துவங்களும் புதியதாக இருக்கும். ஆத்மாக்கள் சதோப்பிரதானமாக இருப்பார்கள். சத்யுகத்தில் நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது தூய தங்கமாக இருந்தீர்கள். பின்னர் திரேதா யுகத்தில் ஆத்மாக்களில் சிறிதளவு வெள்ளி கலப்படம் கலக்கப்பட்டிருந்தது. அது திரேதா யுகம் என அழைக்கப்பட்டது. நீங்கள் ஏணியில் தொடர்ந்தும் கீழே இறங்கினீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் மிகவும் மேன்மையானவர்களாக இருக்கின்றீர்கள். பல்வகை ரூபமும் உள்ளது. ஆனால் மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பல்வேறு விக்கிரகங்கள் உள்ளன. சிலர் கிறிஸ்துவின் படத்தை வைத்துள்ளார்கள். மற்றோர் சாய்பாபாவின் படத்தை வைத்துள்ளார்கள். சிலர் இஸ்லாமியர்களையும் தங்கள் குருமார்கள் ஆக்குகிறார்கள். அவர்கள் அங்கே சென்று அதிகளவு மதுபானம் அருந்துபவர்களின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அதிகளவு அறியாமை இருள் உள்ளது. அவை அனைத்தும் பக்தியின் இருள் ஆகும். நீங்கள் வைத்திருக்கின்ற சகவாசத்தை பற்றி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல சகவாசம் உங்களை அக்கறை சேர்க்கிறது. தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கின்றது என்றும் நினைவு கூறப்படுகிறது. தீய சகவாசமானது மாயையின் 5 விகாரங்களாகும். நீங்கள் இப்பொழுது உங்களை அக்கறை சேர்க்கின்ற உண்மையான தந்தையின் சகவாசத்தை கண்டு கொண்டுள்ளீர்கள். தந்தை மாத்திரம் உண்மையை பேசுகின்றார். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் சத்தியத்தின் சகவாசத்தை பெறுகின்றீர்கள். அரை சக்கரத்தின் பின்னர் நீங்கள் ராவணனின் தீய சகவாசத்தை பெறுகின்றீர்கள். முன்னைய கல்பத்தை போன்றே ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். இங்கு பிரிவினை இடம்பெற்றதால் அதிகளவு சண்டை உள்ளது. அங்கு ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது. தேவர்களின் பிரிவினையற்ற ஒரே ஒரு ராஜ்யம் இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது. அங்கு ஒரே ஒரு தர்மமே இருந்தது. அங்கு எங்கிருந்து அமைதியின்மை வர முடியும்? அது கடவுளின் ராஜ்யமாக இருந்தது. கடவுள் அந்த ராஜ்யத்தை ஆன்மீக ஞானத்தின் மூலம் ஸ்தாபித்தார். எனவே அங்கு நிச்சயமாக சந்தோஷம் இருந்திருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை நேசிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எந்த அளவிற்கு அலைந்து திரிய வேண்டி இருந்தது என்பது எனக்கு தெரியும். கடவுள் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர் ஒரு எருதை ஓட்டுவதாக சில நேரங்களில் அவர்கள் காட்டுகிறார்கள். எவராவது ஒரு எருதை ஓட்ட முடியுமா? அதிக அளவு கார் இருள் உள்ளது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைவருக்கும் கூற வேண்டும். தந்தை அனைவருக்கும் ஓர் ஆஸ்தியை கொடுப்பதற்கு வந்துள்ளார். பிரம்மாவின் மூலமாக புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாபா எப்பொழுதும் ஆலமரத்தின் உதாரணத்தை கொடுக்கின்றார். உண்மையில் அதன் அஸ்திவாரம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கு வேறெந்த சமயமும் இருக்க முடியாது. பாரதம் அழிவற்ற தேசமும் அழிவற்ற யாத்திரை ஸ்தலமும் ஆகும். அது தந்தையின் பிறப்பிடம். பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். அவர் ஆசிரியரின் ரூபத்தில் உங்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் கற்று என்னை விடவும் முன்னேறி செல்கிறீர்கள். நான் ராஜ்யத்தை பெறுவதில்லை. இங்கு வாருங்கள் என்று கூறி நீங்கள் எப்பொழுதாவது என்னை சொர்க்கத்திற்கு அழைத்துள்ளீர்களா? நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றேன். இது அத்தகையதோர் அற்புதமான விளையாட்டு. தந்தை கூறுகின்றார், அச்சா குழந்தைகளே, உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாக. நான் சென்று ஓய்வு ஸ்திதியில் நிலைத்திருப்பேன். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்கள் தலையின் மேல் அனர்த்தனங்கள் உள்ளன. இதனாலேயே நீங்கள் இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கு தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்.
நீங்கள் கற்கின்ற அளவிற்கு ஏற்ப ஒரு மேன்மையான குலத்திற்குள் செல்வீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சேர்வைகளை அறையுங்கள். உங்கள் சொந்த போதை உயரும். குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். வெளியே உலகில் புதல்வர்கள் மாத்திரம் அதை பெறுகிறார்கள். ஆனால் புதல்விகளோ தானம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள். லௌகீக தந்தை மணவாட்டியாக திருமணம் செய்து கொடுக்கின்றார். இங்கு ஆத்மாக்கள் அனைவரும் ஓர் ஆஸ்தியை பெறுகிறார்கள். அதுவும் எல்லையற்ற ஒன்றாகும். எனவே நீங்கள் இதற்கு முழு கவனம் செலுத்த வேண்டும். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் ஒரு நாளேனும் தவறவிடக்கூடாது. சிலர் பாபாவிற்கு கூறுகிறார்கள், எனக்கு நேரமில்லை. ஓ, உண்மையாகவா? ஆத்மாவாகிய உங்களுக்கு என்னுடன் கற்பதற்கு நேரமில்லை என்று கூறுவதற்கு நீங்கள் வெட்கப்படவில்லையா? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் வைத்திருக்கின்ற சகவாசத்தை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரே ஒரு உண்மையான தந்தையின் சகவாசத்தை வைத்திருங்கள். 5 விகாரங்களாகிய மாயையின் சகவாசத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருங்கள். 2. உங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் சுய போதையில் அமிழ்ந்திருங்கள். உங்கள் சொந்த சேர்வைகளை அறையுங்கள். நீங்கள் போதையுற்றிருப்பதை உணர்வீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு நாளேனும் இக்கல்வியை தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய சத்தியத்தின் அதிகாரத்தை உங்கள் அன்புடன் சமநிலைப்படுத்துவதால் ஒரு வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. இந்த பொய்யான உலகில் தந்தை பிரம்மாவினால் சத்தியத்தின் அதிகாரத்தை நடைமுறை ரூபத்தில் நீங்கள் கண்டீர்கள். அவருடைய அதிகார வார்த்தைகள் ஆணவத்தை கொண்டிருக்கின்ற உணர்வுகளை என்றுமே கொடுத்ததில்லை. அவருடைய அதிகார வார்த்தைகளில் அன்பு அமிழ்ந்திருந்தது. அவருடைய அதிகார வார்த்தைகள் அன்பினால் நிரம்பியிருந்தது மட்டுமல்ல, ஒரு தாக்கத்தையும் உருவாக்கின. எனவே தந்தையை பின்பற்றுங்கள். அன்பும் அதிகாரமும் பணிவும் மகத்துவமும், இந்த தெய்வீக குணங்களின் இணைப்பானது சமமாக புலப்படட்டும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற சேவையில் இந்த சமநிலையை அடிக்கோடிடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். என்னுடையது என்பதை உங்களுடையது என்று மாற்றுவது என்றால் உங்கள் பாக்கியத்திற்கான உரிமையை பெறுவது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்கள் ஷரீரம் மீதுள்ள உங்கள் பற்றை முடித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் உறவினர்கள் மற்றும் உடைமைகளின் மீதான உங்கள் பற்றானது இயல்பாகவே முடிவடைந்துவிடும். ஒரு தேவதை ஆகுவதற்கு முதலில் பயிற்சி செய்யுங்கள். இந்த ஷரீரமானது சேவையின் பொருட்டு உள்ளது. அது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் மாத்திரமே. அப்பொழுது ஒரு தேவதையாக ஆகுதல் எவ்வளவு இலகுவாகும் என்பதை பாருங்கள். ஓம் சாந்தி.